ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நாகராஜன் வந்து தப்பிச்சிட்ட. இன்னைக்கு அசமா என்னாண்ட மாட்டினியா? கண்டிப்பா சிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னங்க சிரிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லையா? ஒண்ணு இல்லையா? நீங்க எதை நினைச்சு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் சிக்க மாட்டேன்ல. ரொடி பேபி, என்ன இருந்தாலும் வில்லேஜ் தான். ஃப்ரெஷ்ஷான காத்து, ஃபுல் கிரீனிஷா, மரம் செடி கொடின்னு செம்மையா இருக்குல்ல. நாளைக்கு நம்மளுக்கு வயசானதுக்கு அப்புறம் இந்த பிசினஸ்லாம் பசங்களை பாத்துக்க சொல்லிட்டு இந்த பேரம்பேத்திங்களோட இங்க ஜாலியா செட்டில் ஆயிடணும். என்னங்க பிள்ளைங்களையே இங்க வழி இல்லையா? இதுல பேரம்பேத்திக்கு வேற போயிட்டா. அது ஓகே ஓகே, அதுக்கு தானே நம்மள இங்க தனி அமுச்சு வச்சுக்கிறாங்க. அது அது அப்படி இல்ல. என்ன சொல்றது? அப்ப நீ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்ட. என்னங்க நான் ஒரு இதுல அப்படி சொல்லிட்டேன். அதுல நீங்க உடனே இதை அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. இதோ பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் சுத்தமா இல்லங்க. அப்புறம் எப்படி அவங்க பேபி புள்ள குட்டி பேரம் பேத்தி எல்லாம் வரும்? அதானே. ப்ளீஸ் இந்த டாபிக்கை விடுங்களேன். நம்ம போலாமா? போலாம். வாவ் சூப்பர். ஏங்க ஆக்ராவே இங்கதான் இருக்கு. இது ஆக்ரா இங்க இருக்குதா? அதாங்க, இந்த காஷ்மீர் போக முடியாதவங்க இந்த ஊட்டிக்கு போய் சந்தோஷப்பட்டுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நம்மளால தான் இப்ப ஆக்ரா போக முடியல. அப்போ நம்மளுக்கு இதானே ஆக்ரா. ஓ அப்படி. அப்படியேதான். ஓகே ஓகே. ஏங்க கண்ணு மூடுங்க. இப்ப நான் சொல்றதுக்கு கண்ணு திறக்க கூடாது. ஓகே, கை கட்டுங்க. வாங்க. ஸ்டாப். ஏங்க இப்ப நம்ம ஆக்ரால இருக்கோம். ஓகே, அங்க நம்ம என்ன பார்க்கணும்? தாஜ்மஹால் பார்க்கணும்ல. இப்ப நான் உங்களுக்கு தாஜ்மஹால் காட்டவா? எஸ், கண்ணு தரங்க.
ஆமா பேபி, தாஜ்மஹால். வா வா வா, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வா வா. ஆமா, செல்ஃபி எடுக்கிறது நம்மகிட்ட போன் இல்லையே. தாஜ்மஹாலே இருக்குது, போன் இருக்காதா? எப்படி? சூப்பருங்க. போஸ் குடு. அவள் பேபி, அப்படியே தாஜ்மஹால் மேல கை வையா அப்படியே. இருங்க, தாஜ்மஹால் தூண்ல கை வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏங்க, எனக்கு செம்மையா பசிக்குது. பசிதா? இங்க சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியலையா? சரி வா அமுல் பேபி, போய் பாப்போம். அமுல் பேபி, ஆப்பிள். என்னங்க, ஒரு ஆப்பிள் வச்சு கூட பில்லு வச்சிருக்கானுங்க. பைத்து, சும்மா சொன்னேன். இந்த ஒரு ஆப்பிளை இருவரும் கடித்து பகிர்ந்து சாப்பிட வேண்டும். ஏங்க, இங்க வந்து உங்க டாஸ்க விடலையா? என்ன அமுல் பேபி? என்னங்க அவங்க ஆதம் அவள் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி ஒரு ஆப்பிள 2 பேரும் கடிச்சு சாப்பிடணும் எழுதிருக்காங்க. எதுக்கு நம்ம கடிச்சு சாப்பிடணும்? நம்ம டீசெண்டா கட் பண்ணி சாப்பிடலாம்ல. அது கூட தெரியல பாருங்களா உங்களுக்கு. நீங்க எங்க இருங்க, நான் நைஃப் எங்க இருக்குன்னு பாக்குறேன். நைஃப் ஏங்க இது கடிச்சிங்க? அமுல் பேபி, ஆப்பிள் எல்லாம் கடிச்சு தான் சாப்பிடணும், தெரியாதா? உனக்கு பசி இல்ல? இந்தா சாப்பிடு. ஏங்க, போன் அடிக்குது, வாங்க பாப்போம். யாரா இருக்கும்? ராசத்தியா தான் இருக்கும். ஹலோ சத்யா? ராசத்தியே, டாஸ்க் சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? ஏங்க போன் கொடுங்க. சிஸ்டர், என்னங்க சிஸ்டர், நீங்க சொன்ன நம்பிதான் நான் ரவுடி பேபியோட இங்க தனியா வந்தேன். பசி வர வயித்த கிள்ளுது தெரியுமா? இருந்த ஒரு ஆப்பிளும் ரவுடி பேபி கடிச்சு எச்ச பண்ணிட்டாங்க. அண்ணனுக்கு இப்படிதான் சாப்பாடு எல்லாம் பட்னியா விடுவேமா? அண்ணா, சத்யா கடிச்ச ஆப்பிள் சாப்பிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ உங்க சரிபாத்தி தானே. அப்படி நீங்க நினைக்கிறதா இருந்தா அதை சாப்பிடுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்ல, அது வந்து இந்த வந்து போய்ங்கிற கதெல்லாம் சொல்லாதீங்க. உங்க 2 பேரையும் தனியா அனுப்பி வச்சதை நீங்க சத்யாவை புரிஞ்சுக்கணும்னு தான். அதை புரிஞ்சுக்கோங்க. மா, ஆப்பிள சாப்பிடல என்னமா ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அண்ணா, சரி, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அந்த ஆப்பிள சாப்பிட்டுறேன், நீ மன்னிச்சிருமா. ஆனா வெறும் இந்த ஆப்பிள் மட்டும் தான் சாப்பாடா? அண்ணா, பட்னியா படுக்கவா நாங்க உங்களை அனுப்புனோம். நீங்க கிச்சன் உள்ள போனீங்கன்னா மளிகை சாமான் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சத நீங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சு சாப்பிடுங்க. இப்ப போன ரவுடி பேபி கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷமா, இந்தாங்க. ஹலோ, சொல்லுடா சத்யா. என்ன சத்யா, எல்லாம் ஓகேவா? ஓகே, மஜாதான். சரி, நான் டிஸ்டர்ப் பண்ணல, போனை வைக்கிறேன். என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்ல. வா போவோம். அழகா விளக்கேத்திருக்கால. சும்மா சொல்லக்கூடாதுடி, உன் நாத்தனாருக்குள்ள நல்ல ரசனை இருக்கு. ஆமா, இது கார்த்திகை மாசம் கூட கிடையாது, எதுக்கு இவ வாசல்ல விளக்கேத்திக்கிட்டு இருக்கா? அதானே. என்னம்மா புனிதா, வாசல்ல கோலம்லாம் போட்டு அகல் விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்க? சித்தப்பா, உங்க கேள்வியில தான் பதிலும் இருக்கு. என்னம்மா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. அகல் விளக்கு சித்தப்பா, அகல் விளக்கு. ஓ, அகல் விளக்கு. இதெல்லாம் அநியாயமா? உங்க அம்மாவை எதிர்த்து நிக்கிற அன்னைக்கு இங்க இருந்தே ஓட்டு கேக்குறியா? அவங்க பார்த்தாங்க, அவ்வளவுதான். எந்நேரமும் நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு குழப்பத்திலேயே இருக்காங்க. அவங்க கண்ணுல இதெல்லாம் எங்க பட போகுது? என்னமோமா.
இன்னைக்கு புதுசா ஏதோ ஒரு கலவரம் நடக்க போகுது. நடத்து நடத்து. ம். ஓ, அத்தை கண்ணுல படாதா? இப்போ வரண்டு. வா, நீ வா. வாங்க அத்தை. பாருங்க அத்தை, உங்க பொண்ணு பண்ற காரியத்தை. உங்க பொண்ண அருந்துகிட்டு உங்களுக்கு எதிரில நிக்கிறவளுக்கு இவளே ஓட்டு கேக்குறா. என்னடி இதெல்லாம்? ஐயோ அம்மா, வாசல்ல விளக்கேத்தனா அன்னைக்கு ஓட்டு கேக்குறேன்னு ஆயிடுமா? அதுக்கு எதுக்கு அகல் விளக்க ஏத்தணும்? வீட்டுக்குள்ளதான் காமாட்சி விளக்கு, குத்து விளக்குன்னு எத்தனையோ இருக்குல்ல. ம். என் அண்ணி அந்த சின்னத்துலலாம் நிக்கலையே. என்ன என்ன இப்ப எதுவும் சொன்னியே? ஆ, அதெல்லாம் புளி போட்டு விளக்கணும். இது ரெடிமேடா இருந்துச்சு. அகல் விளக்கு ஏத்தனா ஊருக்காரவங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? இந்த வியாக்கியானெல்லாம் எனக்கு தேவையில்ல. இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. வீட்டுக்கு வர லக்ஷ்மிய நான் விளக்கேத்தி வா வான்னு கூப்பிடுறேன். ஆனா நீங்க போ போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சாமி பேரை சொல்லி எங்க அத்தைய மடக்க பாக்குறியா? அதுக்கெல்லாம் எங்க அத்தை மயங்க மாட்டாங்க இல்ல அத்தை? இப்ப என்ன, இங்க 2 சூட்கேஸ வச்சா சந்தோஷப்படுவீங்க அதானே? இதோ இப்ப சொன்னியே, இது நியாயம். ஷோ, உங்க பொண்ணை விட நீங்க ரொம்ப ஷார்ப். இருங்க, தோ கொண்டு வரேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். ஓ, நல்ல பொண்ணா இருக்கா. நான் சொன்னதும் கேட்டுக்கிறா. கண்மணியை விட நான் தான் ஷார்ப்னு வேற சொல்றா. ஐயோ, புனிதா, இப்படி டக்குன்னு பல்டி அடிச்சு உடனே சூட்கேஸ் கொண்டு வந்து வச்சிட்டியே. ஐயோ அண்ணா, உனக்கு கூடவா இது புரியல? விளக்கு காத்து பட்டு அணையாம இருக்கணும், அதான் சூட்கேஸ்ல அணை கட்டி வச்சிருக்கேன். விளக்கு வெளிச்சத்துலதான் சூட்கேஸ் கண்ணுக்கு தெரியும். அணைஞ்சிட்டா இருட்டுல மறைஞ்சிரும். இதெல்லாம் அம்மாக்கு புரியாது. முக்கியமா இந்த கோகிலா லூசுக்கு சுத்தமா புரியாது. அடி பாவி, இப்பதான் என்ன ஷார்ப்னு சொன்ன, அதுக்குள்ள லூசுன்னு சொல்றியா? இருடி. ஒண்ணும் வேண்டாம், இது இந்த காத்து பட்டு விளக்கெல்லாம் அணைஞ்சு போகட்டும். இது எங்க அன்னிக்காக ஏத்தி வச்ச விளக்கு. புயலே அடிச்சாலும் இது அணையாது. பாப்போம். புனிதா, போட்டுக்கோ. சூப்பர் புனிதா. டேய் அக்கா, இவளை கூட்டிக்கிட்டு நீங்க 3 பேரும் அந்த சத்யா இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு போங்க. சரிக்கா. அந்த பிரபு பையில பாத்துக்க வேண்டியது உங்க 3 பேரோட பொறுப்பு தான், புரியுதா? சரிக்கா. அவனை சாவடி அடிச்சு போடுங்களா. சரிங்கக்கா. மருது, அக்கா, அந்த கத்திய அவகிட்ட கொடு.
தவ பிரபுவே இவனுங்க பாத்துப்பானுங்க. ம் சத்யாவை கொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. சரிக்கா. கத்தியால தானே குத்திட்டோன்னு உடனே ஓடி வந்துடாத. என்ன உயிர் போயிடுச்சா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. என்ன ஆனாலும் பாதியில விட்டுட்டு வர பழக்கம் எனக்கு கிடையாதுக்கா. மூக்குல கை வச்சு மூச்சு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் எப்போதுமே நான் வருவேன்க்கா. நம்ம தொழில எப்போதுமே சுத்தமா இருக்கும்க்கா. நீ அதுக்கெல்லாம் பயப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தானடி உன்னை கூப்பிட்டுருக்கிறேன். அக்கா அவ கரெக்டா குத்தும் போது போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. மிஸ் ஆயிடக்கூடாது, புரியுதா? ஆகாதுக்கா. இத மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா நான் நினைச்ச மாதிரி சத்யாவும் ராசாத்தியும் 2 பேரும் காலி ஆயிடுவாங்க. அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவோம்க்கா. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? போட்டோ எடுத்து அதுல ஏன் மூஞ்சி தானக்கா வரும்? அத வச்சு நீ எப்படிக்கா ராசாத்திய மாட்டி விடுவ? போலீஸ் என்ன தானே பிடிக்கும். அடியே அங்க ஒருத்த லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான் பாரு. அவனை யாரு நினைச்ச? அவ இந்த மாதிரி வேலையில எல்லாம் கில்லி. போட்டோவை கொடுத்த உடனே அதுல இருக்கிற உன்னோட முகத்தை ராசாத்தி முகமா மாத்திருவான், புரியுதா? அதுக்கு தானே அவனையே வர சொல்லி இருக்கிறேன். அக்கா, நீங்க சொன்ன மாதிரி மார்பிங் பண்ணாலும் அது மார்பிங்னு போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அக்கா. அது எனக்கு என்னமோ இது பெரிய ரிஸ்கா இருக்கும்னு தோணுது. டேய், நான் பார்க்காத போலீஸா? டே மருது, சத்யாவை கொன்னுட்டான்னு பழைய ராசாத்தி மேல போட்டு அவளோட இமேஜ காலி பண்ணும். அதான்டா இப்ப எனக்கு வேணும். இத மாஃபிங்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. அதுக்குள்ள இந்த எலெக்ஷன் முடிஞ்சிடும், புரியுதா? அது வரைக்கும் ராசாத்தி உள்ளதான் இருப்பா. எதிர்த்து போட்டியிட ஆள் இல்லாம மரகதம் அன்ன போஸ்ட்ல ஜெயிச்சிடும். சத்யாவை போட்டு தள்ளின சந்தோஷம் எனக்கு. ராசாத்தி எலெக்ஷன்ல தோத்து போயிட்ட சந்தோஷம் கண்மணிக்கு. அப்புறம் கேஸ் ஆகி அதுல நம்ம தோத்தமா ஜெயிச்சமான்னு அதுல எனக்கு கவலையே கிடையாதுடா. எனக்கு தேவை இந்த எலெக்ஷன்ல அந்த ராசாத்தி தோக்கணும், மரகதம் ஜெயிக்கணும். என் ஒரே எதிரி சத்யா சாகணும். ஐயோ அனுப்புது. ஏங்க, நீங்க இங்க தானே இருக்கீங்க? அங்க யாரும் நடந்து போன மாதிரி இருந்துச்சுங்க. ஐயா நான் பேபி பேய் அதான் வந்திருக்கோன்னு பயப்படுறியா? ஏங்க இல்லங்க, நிஜமா தான் சொல்றேன். அங்க யாரோ போனாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா? இல்லையா? எனக்கு மட்டும் எப்படி கேக்குது? எனக்கு இப்ப சத்தம் கேட்டுதுங்க. இது பேரு அருண்டவங்க அன்னைக்கு இருண்டதெல்லாம் பேனி என் பாட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நீ இருட்ட பார்த்து பயன்ட்டேன்னு நினைக்கிறான்.
பேசாதீங்க, சைலண்டா கேளுங்க. அவள் பேபி, நீ சொல்றது கரெக்ட் தான். யாரோ உள்ள வந்துக்கிறாங்க. வா வா. இப்ப என்னங்க பண்றது? நீ அங்க போ, நான் இங்க போறேன். சரி பாத்து. ஆ சரி சரி. நான் அதெல்லாம் பண்ணிட்டேன். இந்தாங்க சித்தப்பா. இருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் வர சொல்றேன், நேரவே வர சொல்றேன். குமரா, இதோ வரேன் சித்தப்பா. சொல்லுங்க சித்தப்பா. மில்லுல ஒரு வேலைடா. என்னாச்சு சித்தப்பா? மில்லுல ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சான். அதை ரெடி பண்றதுக்கு டூல் கிட்லாம் வேணுமா? அது நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கு. அன்னைக்கு மோட்டர் ரிப்பேர் பண்ண எடுத்துட்டு போனவனுங்க அங்கேயே வச்சுட்டு வந்துட்டானுங்க. நீ அதை எடுத்துட்டு போய் மில்லுல கொடுத்துட்டு வந்துரு. டேய், அப்புறம் பிரபு சத்யாலாம் அங்கேதான் தங்கியிருக்காங்க. டூல் கிட் வெளியே தான் இருக்கும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரிங்க சித்தப்பா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம எடுத்துட்டு வரேன். சரி, போயிட்டு வாப்பா. ஐயோ, இவர் கெஸ்ட் ஹவுஸுக்கு போனா மொத்த பிளானும் சொதப்பிடுமே. இப்ப என்ன பண்றது? கண்மணி, என்ன? இங்க வா. அம்மா, ஏதோ டூல் கிட்ட எடுக்கணுமா? உன் மாப்பிள்ள கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாரு. அவரை போக விடாம எப்படிமா தடுக்கிறது? எப்படி கண்மணி தடுக்கிறது? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்மணி, அன்னைக்கு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துடுறியா? அந்த டிராமாலாம் இப்போ எடுபடாதுமா. அப்ப என்னடி பண்றது? இதால ஒரே போடா போட்டுருவா. ஐயோ, அடியே குடு. ஏண்டி, அவரை போக விடாம தடுக்கிறன்னுட்டு மொத்தமா அவரை அனுப்ப பாக்குற? நீ என்னைக்கும் பூவும் போட்டுமா சந்தோஷமா இருக்கணும்டி. அம்மா, சும்மா தொண எதையாவது சொல்லிட்டே இருக்காத. ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு. கண்மணி, ஒரு ஐடியாடி. போ போ போ. சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. என்னங்க, இந்த பூவை வச்சு விடுறீங்களா?
என்னங்க பூ கொடுத்தல வைக்க சொல்லி பூ எங்கங்க? அதான் சாமிக்கு வச்சிருக்கனே. பாரு. இவரை இப்படியே விடக்கூடாது. உலக்கையால அடிச்சு மயக்கமாக்கிட வேண்டியதான். சித்தப்பா, சொல்லுங்க சித்தப்பா. குமரா, மில்லுக்கு கிளம்பிட்டியா? இல்ல சித்தப்பா, பைக் சாவி எடுக்காம கீழே போயிட்டேன். அதான் எடுக்கிறதுக்காக மறுபடியும் மேல வந்திருக்கேன். எடுத்துட்டு உடனே போயிரு சித்தப்பா. இல்ல, நீ போக வேண்டாம். அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. நீ போய் படுத்து தூங்கு. நாம காலையில பாத்துக்கலாம். சரிங்க சித்தப்பா. சரிப்பா. அப்பா, ஒரு வழியா ப்ராப்ளம் சால்வ். என்னடி மாப்பிள்ள படுத்துக்கிட்டாரு? போன்ல என்ன சொன்னாங்கன்னே தெரியலையேம்மா. எப்படியோ உன்கிட்ட இருந்து மாப்பிள்ள தப்பிச்சாரு. போ, போய் நிம்மதியா படுத்து தூங்கு. இந்த உலக்கைய கொடு, போ. எப்படியோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆனா சரி. அம்மா, ரசதி, ரசதி, என்னாச்சு? மாமா, என்னன்னு தெரியல மாமா. நெஞ்செல்லாம் ஒரே படபடன்னு அடிச்சுக்குது மாமா. ஒண்ணும் இல்ல, இங்க பாரு, கெட்ட கனவு வந்திருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, சரியா? நீ தூங்கு, வா. இல்ல மாமா, கனவெல்லாம் இல்ல. என்னோட உள்ளுணர்வு ஏதோ சொல்லுது. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரியே தோணுது மாமா. அதுவும் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு ஏதோ நடக்க போற மாதிரியே இருக்கு. மாமா, சத்யாவுக்கும் பிரபாண்டனுக்கும் போன் பண்ணி அங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கலாமா? ஏய் ராசாத்தி, நீ தேவையில்லாம பயப்படுற. நீ ராத்திரி அவங்களே நினைச்சு படுத்துட்டு இருந்திருப்ப. அதான் உனக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணிருக்கும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீ பேசாம படுத்து தூங்க. இல்ல மாமா, எனக்கு ஏதோ பயமாவே இருக்கு. அவங்க கிட்ட போன் பண்ணி பேசலாமா? ஏய், இங்க பாரு, நாம தானே அவங்க போன் எல்லாம் வாங்கி வச்சோம். இந்நேரத்துக்கு அவங்களுக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணா அது நல்லாவா இருக்கும்? நீயே சொல்லு. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, எனக்கு மனசே சரியில்லை. அவங்களுக்கு போன் பண்ணி பேசினாதான்
எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி ஃபோன் பண்ணி பாரு. ஹலோ ஹலோ சத்யா, ஹலோ அண்ணே, சத்யா கேக்குதா? சத்யா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? யாரும் பேசல மாமா. ஆனா கட்டாக்கத மாதிரி இருக்கு. என்னாச்சு ராசாத்தி? போனே போக மாட்டேங்குது மாமா. இத பாரு, அவங்க நம்ம தொந்தரவு பண்ண போறோம்னு நினைச்சு ரிசீவர் எடுத்து கீழே வச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால தான் எங்கேஜ் டோன் வந்திருக்கோம். மாமா, எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. ஒரு எட்டு போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க மாமா. ராசாத்தி, பொறுமையாரு, அமைதியாரு. மணி என்ன ஆகுதுன்னு பாரு. 12க்கு மேல ஆகுது. ஏன் ராசாத்தி, நாமளே அவங்கள தனியா இருக்க அனுப்பிட்டு இப்ப போய் தொந்தரவு பண்ணா அது நல்லாவா இருக்கும்? நீ நினைக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு எதுவும் நடந்திருக்காது, சரியா? நீ கவலைப்படாத. முதல்ல உட்காரு, உட்காரு, உட்காரு சொல்றேன், உட்காரு. தண்ணி குடிக்கிறியா? கொஞ்சம் இந்தா, கொஞ்சம் தண்ணி குடி. குடி. ராசாத்தி, இங்க வா. ஒன்னும் ஆகாது, சரியா? சொல்டா. அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த பிரபையும் சத்யாவையும் கொண்டு போச்சுட்டேக்கா. சபாஷ் சபாஷ்டா. அப்புறம் சத்யாவை குத்தும் போது எடுத்த போட்டோ உங்களுக்கு அனுப்புறேக்கா. சரி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், நீங்க 4 பேர் இந்த ஊர்ல இருக்க வேணாம், வெளியூர் போயிடுங்க. நான் உங்களுக்கு போன் பண்ணும்போது வந்தா போதும், புரியுதா? சரிக்கா. முடிச்சிட்டானுங்கடா. இங்க பாருடா. என்னடா இது? தார்மரா எடுத்துருக்கான்டா இவன். டேய், இந்த போட்டோ உடனே மார்க்கிங் பண்ணு. டேய், பாருங்க. சொல்லுங்க. உன் போனுக்கு ஒரு போட்டோ வரும் பாரு.
ம் சரி. டேய் மருது, அக்கா அந்த போட்டோ கண்மணிக்கு அனுப்பி வை. ஓகேக்கா. நீங்க 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. Okay, sir. ஜீவா நீ மட்டும் வா. ஓகே சார். என்னாச்சு? மாமா, நாம அவங்களுக்கு போனை கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். லேண்ட்ல எனக்கு இப்ப கூட போன் பண்ற எங்கேஜ் டோன் தான் வருது. ஹலோ, நான் நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் பேசுறேமா. நீங்க உடனே கிளம்பி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்கம்மா. ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? சொல்றேன், உடனே கிளம்பி வாங்கம்மா. யார் ராசாத்தி? நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு. இன்ஸ்பெக்டரா? இப்ப என்னவா? என்னன்னு தெரியல, கெஸ்ட் ஹவுஸ்க்கு உடனே வாங்கன்னு சொல்றாரு.